ஹாய் பியூஸ். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்றால் யாழ்ப்பாணத்தில் உள்ள பருத்தித்துறை என்ற இடத்துல இருக்கிற கட்கோளம் என்ற இடத்துக்கு வந்து இருக்கோம். இங்கே இன்றைக்கு வந்து நாங்கள் இராணுவ முகாம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இங்கே வந்து இராணுவத்தினர் வந்து விட்டுட்டு வெளியால் வெளியேறிட்டினோம். இதான் அந்த கட்கோள இராணுவ முகாம் என்ற முகப்பு தோற்றம். காணொலிக்குள்ளே உள்ளே போவோம் வாங்கோ. இதான் அந்த முன்னுக்கு உள்ள பிரான்ச் கட்டிடம் பார்த்தீங்களா? அப்படி எடுத்துருக்கணும். எடுத்து மிக மேலே உள்ள கூரைகள் இதெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு போயிருக்கணும். இதை பார்த்தீங்களா? இடிச்செல்லாம் தரமட்டம் மழை ஆகிட்டினோம் ஓரளவுக்கு. இது வந்து ஆஃபீஸாக இருக்குமென்று நினைக்கிறேன் மக்களே. இது ரூம். இங்கால ஒரு பெரிய ஒரு ரூமாக இருக்குது. அங்கால குட்டி ஒரு ரூம் ஓட மாதிரி கட்டிக்கணும். இதில் பார்த்தீங்களா ஒரு புத்தக அமைப்பில் வந்து எழுதியிருக்கணும். வலிவு அந்த என்ன வலிவானதுன்னு சொல்லி இதில் ஒரு இங்கிலீஷில் வந்து எழுதியிருக்கணும். சிங்களத்துலையும் இங்கிலீஷ்லையும் ரெண்டு பக்கம். இதில் ஒரு பெரிய அரச மரம் நட்டிருக்கணும். இதுக்கு கீழே தான் இதில் தான் அந்த புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கோம்ன்று புத்தர் சிலை வச்சிருப்பினோம். அதெல்லாம் இடிச்சு கொண்டு எடுத்துக்கிட்டு போயிட்டினோம். இங்கே பார்த்தீங்கன்னா தேக்க மரங்கள் எல்லாம் நட்டிருக்கணும். தென்னை மரம், அரச மரம், ஆல மரங்கள் எல்லாம். இங்கே ரெண்டு புறமும் வந்து அலரி கண்டுகள் வந்து அலரி மரத்தில் நட்டிருக்கணும். நடப்பாதையாக அப்படியே போய்கொண்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து ஒரு தடாகம் மாதிரி வந்து கட்டி வச்சுக்கணும். சின்ன ஹார்ட் ஷேப்லேயோ வளைவாக கொஞ்சம் கட்டி வைக்கணும். இல்லை மலர்கள் எல்லாம் பூத்துருக்குது. பின்ன பெரிய கட்டிடங்கள், தூணுகள் எல்லாம் இடித்து சரிச்சிருக்கணும். உள்ளக்கிட்ட நிலத்துக்கு வந்து மாவில் பாதிச்சிருக்கணும் பாருங்க. இது அப்படி பெரிய ஒரு ஹோல். அதுக்குள்ள வந்து பாத்ரூம் வசதிகள். அங்காலையும் அப்படியே பார்த்தோம்னால் அதுக்குள்ளேயும் நிலம் டைல்ஸ் இது பாதிச்சிருக்கணும். நிலைகள், கதவுகள் எல்லாத்தையும், ஜன்னல் கதவுகள் எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு போயிட்டினோம். நிறைய எத்தனையோ ஏக்கர் கணக்கில் தான் இருக்குது இந்த காணியில். இவ்வளவு காணியையும் வந்து இராணுவ முகாமுக்காக வந்து பிடிச்சு வச்சிருந்த. இதில் வந்து இலக்கத்தாலேயோ அந்த கட்டிடம் ஒன்று இந்த ஷேப்பில் வந்து கட்டியிருக்கணும். அதை உடைச்சிருக்கணும். இந்த ஆலமரம், இந்த ஆலமரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஐயப்ப சுவாமியையும் படமும் அடுத்து சரஸ்வதியின் படத்தையும் வந்து காணக்கூடியதாக இருக்குது மக்களே. இங்கேயும் வந்து இந்த கடவுளை வந்து வச்சு பூசு வழிபட்டிருக்கணும். இதுக்குள்ளேயும் பாருங்க வெட்னா பெரிய விருட்சங்கள், மரங்கள் இருக்குது. இதுக்குள்ளேயும் கட்டடங்கள் எல்லாமே கட்டியிருக்கணும். இது வந்து டாய்லெட் இதை போல இருக்குது. இதில் கட்டியிருக்கணும். பின்னுக்கு அப்படியே வந்தோம்னால் பனை மரங்கள் நிற்கிது மக்களே. பனை மரங்கள், அலரி, தேக்கு. இப்போ தொங்கலுக்கு வந்துட்டோம். இப்போ உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரி ரூம்ஸ் இருக்குன்னு சொல்லி. இது வந்து கழிப்பறை. இதுக்குள்ள எல்லாம் மாவுள் எல்லாம் பதிச்சு வச்சுக்கணும். எல்லாத்தையும் மேலுக்கெல்லாம் இடிச்சு எடுத்துக்கிட்டு போயிட்டு பார்த்தீங்களா?
இங்கே பார்த்தோம்னால் அப்படியே தொட்டி குளிக்கிற வந்து தொட்டி இருக்குது மக்களே. பாருங்க இதுக்குள்ள தண்ணி எல்லாம் தங்கி நிற்குது. மழை காலத்தில் பிசுங்கான் எல்லாம் அடித்து போட்டிருக்குதாம். பார்த்தீங்களா உடுப்புகள் ஷோர்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு போயிருந்தோம். இங்கால எல்லாம் பின்னுக்கு பார்த்தோம்னால் தென்னை மரங்கள் எல்லாம் நட்டுருக்கணும். தங்கட தேவைகளுக்காண்டி தென்னை மரங்கள் நட்டு இப்போ காய்ச்சி கொண்டு இருக்குது மக்களே. இங்கே வந்து உண்மைக்கும் பார்த்தோம்னால் இது வந்து ஆபத்தான இது புல்லுகள் எல்லாம் வளர்ந்துருக்குது மக்களே. பத்தையல் புல்லுகள் வந்து வளர்ந்துருக்குது. இதுக்குள்ள வந்து மழை காலத்தில் வந்து பார்க்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். பாம்பு பூச்சிகள் நுழம்புகள் கடியெல்லாம் கூடவா இருக்குது. இப்போ நாங்கள் அங்கால போய் பார்ப்போம். இங்காலையும் பாருங்க தூணுகள் தான் எஞ்சி இருக்குது. நிலம் தூணுகள் இதுக்குள்ள உள்ள கட்டிடங்களும் வந்து எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டிருக்குது. அடுத்த இஞ்சால வந்து பார்த்தோம்னால் அப்படியே பெரிய ஒரு தண்ணி டேங்க் ஒன்று மேலே கட்டியிருக்கணும். அது வந்து அப்படியே கைவிட்ட நிலையில் இருக்குது. அங்கால பார்த்தோம்னால் வட்ட வடிவ கிணறு ஒன்று இருக்குது. ஆள் கிணறு உண்டு மக்களே. இதானே இல்லை இந்த தூண் போட்டிருக்கணும் பாருங்க. உலகானதான் பின்னுக்கு உள்ள தொங்கல் இல்லை. இஞ்சால உள்ள கட்டிடங்களும் வந்து இடிக்கப்பட்டிருக்குது பாருங்க. இந்த கட்டிடம் ஃபுல்லாக ஒரு பகுதி மட்டும்தான் எஞ்சி இருக்குது. தான் பின்புற தோட்டம். இதுக்குள்ள ஒரு பனங்கூடல் பாருங்க இருக்குது. பனை அப்படியே கீழுக்கு அப்படியே வெயில் வருதே இல்லை. கீழுக்கு நிழலாக இருக்குது. நாங்கள் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் ஒன்று இருந்திருக்குது. எல்லாம் முற்றுமுழுதாக இடிக்கப்பட்டிருக்குது. இவ்வளவு பெரிய காணி உண்டு. அங்கால உள்ள ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்துக்களின் கோயில் உண்டு. இவ்வளவு ஏக்கர் காணியையும் வந்து இராணுவத்தினர் வந்து இராணுவ முகாம் அமைத்திருந்தனர். தற்போது வந்து விடுவிக்கப்படலில் வந்து மக்கள் வந்து மிகவும் பயன் அடைந்திருக்கின்றனர். பின் பக்கத்தில் இருந்து நாங்கள் முன்பக்கம் நோக்கி போய்கொண்டிருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா மக்களே நீல பூந்தோட்டத்தை வந்து பார்க்கலாம். அழகான நீல பூக்கள் வந்து இப்போ பூத்துருக்குது. எக்கச்சக்கமான பூக்கள் பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தூரத்தில் தான் இந்த மெயின் முகப்பு இருக்குது, என்ட்ரன்ஸ். நாங்கள் அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது பாருங்க. இதில் வந்து வாசல் வந்து என்ட்ரன்ஸ் வந்து பாலம் மாதிரி வளைவான பாலம் மாதிரி அமைச்சிருக்கேன். மைக்கும் ஒரு வடிவாக இருக்குது மக்களே. சீமெந்தால வந்து பாலம் அமைச்சிருக்கிறான். உள்ளுக்கு போய் பார்ப்பேன். வளைவு கட்டிடங்களை கட்டி வர்றது வந்து ஒரு சிங்கள பாரம்பரிய படிவை தான் இந்த கட்டிடங்களை வந்து கட்டியிருக்கிறான். இதுக்குள்ள பார்த்தோம் என்றால் யானையோட ஒரு ஆள் யானைக்கு மேலே பாகன் ஏறி இருக்கிற மாதிரி இருக்கு. காட்டிக்கினோம் பாருங்க. இதுக்குள்ள என்ன பார்த்தோம் என்றால் லைட் சுவிட்சுகள் எல்லாம் பிச்சு பிடிங்கிருக்கணும். லைட் சுவிட்சுகள் எல்லாம் வயர்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்தோம் என்றால் சோடா போத்தல்கள் எல்லாம் உடைச்சு கீழே போட்டிருக்குது.
விசுங்கானைகள். இதுகளை வந்து இதை பார்த்தால் டாய்லெட், இது வந்து டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பெரிய ஒரு மரம் ஒன்று நட்டுருக்குது பார்த்தீங்களா? வளைவாக கட்டியிருக்கணும். உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். உள்ளுக்குள்ள அப்படி ஒரு வளைவாக கட்டியிருக்கணும் பார்த்தீங்களா? கைவண்ணம் உண்மைக்கும் அழகாக காட்டியிருக்கணும். ஒழும்பச்சனதன் பேரில் வந்து வியல் கைவிட்டு சென்றுள்ளனர் இராணுவத்தினர். ஒவ்வொரு வேலைப்பாடுகளோட கட்டி முடிச்சிருக்கிறார் ஒரு கட்டடங்கள். இந்த கட்டடங்கள் எல்லாமே பார்த்தோம்னால் மரத்துக்கு கீழே நிழல் மரங்களை வந்து உண்டு கொண்டிருக்கிறான். இந்த வெயிலுக்கு வந்து மரங்கள் வந்து நிழல் தருது உண்மைக்கும். பார்த்தீங்களா? இதுக்குள்ளே உள்ள கட்டடங்கள் எல்லா கட்டடங்களும் தரமட்டம் ஆக்கப்பட்டிருக்கு. இதில் பூச்சாடிகள் பாருங்க, பெரிய பூச்சாடி ஒன்று வந்து செய்து வச்சுக்கணும். இங்கால் பக்கம் பார்த்தோம்னால் வாழையெல்லாம் நட்டு வச்சுக்கணும் மக்களே. வாழைகள் தென்னம்பிள்ளைலாம் நட்டுருக்குதுக்கு வாழை எல்லாத்தையும் பிட்டு சென்றிருக்கணும். பாருங்க, வாழை மரம் எல்லாம் நிற்கிறத. இதுக்குள்ள பார்த்தோம்னால் டாய்லெட் வசதிகள் வந்து டாய்லெட் வந்து வெளியால் கட்டி வச்சுக்கணும். கொமட் வந்து அட்டாச் பார்த்து மாதிரி கட்டி வச்சுக்கணும். இங்கேருந்து பார்த்தால் கட்கோல மெயின் ரோடு தெரியுது பாருங்க. மெயின் அந்த இராணுவ முகாமின்ற முகப்பத்தோட்ட வீதி வந்து தெரியுது பாருங்க மக்களே. என்றால் இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது, பிளாட் பண்ணினது. இது வந்து நம்ம இடிக்கப்படையில என்ன மாதிரி உள்ள இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இப்போ நாங்கள் அந்த கட்டடத்துக்கு முன்னுக்கு வந்துட்டோம். பிளாட் பண்ணினதுக்குள்ள உள்ளே போவோம். உள்ளுக்குள்ள வந்துட்டோம். உள்ளே பார்த்தீங்களா பிளாட் பண்ணியிருக்குது மேலுக்கு. இப்போ தான் இந்த கட்டடம் கட்டியிருக்கிறேன் போல இது கிட்டடியா. இதுக்குள்ள எல்லா கட்டடங்கள் சிலதுகள் வந்து இடிச்சிருக்கணும். எல்லாமே பிளாட் பண்ணப்பட்டது தான் பாருங்க. இதுக்குள்ளேயும் வந்து பெரிய ஒரு இது இடிச்சு போட்டிருக்கணும். கதவு நிலைகள் எல்லாம் பிடுங்கி எடுத்துக்கப்பட்டிருக்கு. இங்கே உள்ள பில்டிங் உண்மைக்குன்னு சொல்ல போனால் 3 லட்சம் மில்லியன் காசுகள் வந்து வீடடிக்கப்பட்டிருக்குது பாருங்க. மக்களுடைய வரிப்பண காசுகள் கீழுக்கெல்லாம் பாருங்க மக்களே. விசுங்காலம் எல்லாம் அடித்து போட்டப்பட்டிருக்குது. விரைகளை வந்து பார்த்து வாங்க, கால் கையில் குத்தி போடும். அதோட விசுங்காலம் எல்லாம் நிறைய விசுங்காலங்கள் உடைத்து போட்டப்பட்டிருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா இதில் வந்து நாவத்து கல்லியில் தான் நட்டுருக்கிறேன். இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் மக்களே. முன்னுக்கு பாருங்க, தண்ணி எல்லாம் தேங்கி நிற்கிது. மழை காலம் தானே, அதெல்லாம் தண்ணி எல்லாம் தேங்கி நிற்கிது. இதில் பார்த்தீங்கன்னா மக்களே, தண்ணி வாய்க்கால் வந்து கட்டியிருக்கணும். இது வந்து பூமியில பாத்திக்கா இல்லை வெள்ளம் போகிறதுக்காண்டியா கட்டியிருக்காங்க? வெள்ளம் போகிறதுக்காண்டி கட்டியிருக்கணும். பாருங்க, வாய்க்கால் அப்படி எல்லாம் கட்டியிருக்கணும் நீட்டா. நீங்கள் இப்போ பார்த்த காணொலி வந்து கட்கோல இராணுவ முகாம். இப்போ நீங்கள்
இந்த வீடியோ வந்து உண்மைக்கும் இந்த இடங்கள் வந்து பார்த்தோம்னால் நல்ல இயற்கையான இடங்கள், மரங்களுக்கு கீழே தான் எல்லா கட்டிடங்களையும் வந்து அமைச்சிருக்கிறோம் பாருங்கள். நல்ல விருட்சங்கள் மற்றது காலத்தின் பேரில் இராணுவ ஆட்சி. இப்போ இராணுவ ஆட்சின்றதை விட ஜனாதிபதியின் பணிப்பின் பேரில் தான் இந்த இடங்களை வந்து விட்டுட்டு வெளியில் போயிருக்கிறோம். உண்மைக்குன்னு பார்த்தோம்னால் இங்கே நல்ல அழகான கட்டிடங்கள், மற்றது இந்த கட்டிடங்கள் வந்து தனியாருக்குரிய கட்டிடங்களாக இருக்கும் காணிகள். இப்போ விடுவிக்கப்பட்டதன் பின்னர் வந்து மக்கள் வந்து அதிக மகிழ்ச்சி அடைவினம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்ற நம்புறேன் மக்களே. இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.